தற்பொழுது உள்ளூராட்சி சபை தொடர்பான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது மே மாதம் 6ஆம் தேதி குறித்த தேர்தல் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகிய இருவருமே எந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சை குழு தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் பெரும்பாலானவை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அதன் பின்னணியில் பல விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது. அதாவது திட்டமிட்டுத்தான் அர்ச்சுனா ராமநாதன் இவ்வாறு செய்தாரா என்பது தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைதளத்திலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இவை தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமான தகவலை அடிப்படையாக வைத்து இதனை பேச இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். எதிர்வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்கு பதிவுகள் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்றைய தினம் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அது தவிர தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான வேட்புமனு தாக்கல்கள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் எந்தெந்த கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் பல கட்சிகள், அதாவது முக்கியமான பல கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியிடப்பட்டிருந்தன. அதை தவிர பல மாவட்டங்களில் இருந்தும் இது தொடர்பான பல்வேறுபட்ட அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலையும் இதிலே நான் கூறிக்கொள்கின்றேன். அது தொடர்பாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான உண்மைகளை பரிசீலித்ததன் பின்னர் நான் அது தொடர்பாக உங்களுக்கு தெளிவாகவே குறிப்பிடுவேன். அந்த வகையில் யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு முக்கியமான ஒரு சபை. அனைவரது கனவும் அதுதான். அதாவது பெரும் கட்சிகள் அந்த சபையை கைப்பற்ற வேண்டும் என்பதில் பெரும் கனவு கொண்டு செயற்பட்டார்கள். அந்த வகையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சை குழுவும் யாழ் மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுமானத்தை செலுத்தியிருந்தார்கள். அந்த தொடர்ச்சியாக வேட்பு மனுவையும் தாக்கல் செய்திருந்தார்கள். யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யாவை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் களமிறக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்த போது கௌசல்யா ஒப்பம் வைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. அதை தவிர பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகின்றது. அந்த வகையில் யாழ் மாநகர சபையில் அர்ச்சுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணமும் வெளியிடப்பட்டிருந்தது. அதுவே யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னாரிலே தமிழரசு கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முதல் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையில் தாக்கல் செய்யப்பட்ட பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக, அதாவது யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலை இது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலே முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புலமை தமிழர்களிடம் காசை வாங்கிவிட்டு இவ்வாறு பிழையாக வேண்டும் என்றே வேட்புமனுக்கள் நிராகரிக்கின்ற அடிப்படையிலே அவர் செய்திருக்கின்றார். அதாவது அவருக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்கின்ற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆனால் அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், போட்டியிடுவது என்பது அரசியல் கட்சிகளுக்கு தேவையான ஒன்று. இந்நிலையில் அவ்வாறு வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தப்படுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். அதனை தாண்டி ஒரு கேள்வி இருக்கின்றது. படித்தவர்கள் ஒப்பம் வைக்காமல் கொடுத்திருக்கிறார்கள். அதை பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகிறது. நாங்கள் படித்தவர்கள், அதாவது ஒரு வைத்தியர் மற்றொரு சட்டத்தரணி என்று, அதாவது எங்களை விமர்சனம் செய்வதாக இருந்தால் கூட எங்களுக்கு இணையானவர்கள் தான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கௌசல்யா கூறி சர்ச்சைக்கு உள்ளாகின்றார். இவ்வாறு கதைப்பவர்கள் ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியாத நிலையிலா இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியையும் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான உண்மையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். என்ன நடந்தது, யாரை நம்பி இது ஒப்படைக்கப்பட்டது, யார் இதனை மும்முரமாக நின்று செய்தது, ஏன் இந்த பிழைகள் வந்தது, என்னென்ன பிழைகள் வந்தது என்பது தொடர்பான முழுமையான தகவலை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கௌசல்யா யாழ் மாநகர முதல்வர் ஆவார் என்கின்ற ஒரு கருத்து இருந்து வந்தது. அதாவது கருத்து இருந்து வந்ததுன்னு சொன்னால் அது கணிப்பல்ல, கருத்து. அதாவது அர்ச்சுனா ராமநாதனின் ஆதரவாளர்களால் அது கூறப்பட்டு வந்தது. இவ்வாறான நிலையில் தான் இவ்வாறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.
அந்த வகையில் முதலாவது மன்னார் தொடர்பான ஒரு தகவலை பார்த்து விட்டுகிறோம். அதாவது மன்னாரிலே எந்தெந்த கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவலை பார்க்கலாம். அந்த வகையில் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் வெளிப்படுத்தியிருந்தார். அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்கலாம். மன்னாரில் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பாக இதிலே பார்க்கலாம். அந்த வகையில் முசலி பிரதேச சபைக்கு கிடைக்கப்பெற்ற 10 வேட்பு மனுக்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நானாட்டாம் பிரதேச சபைக்கு கிடைக்கப்பெற்ற 8 வேட்பு மனுக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு கிடைக்கப்பெற்ற 10 வேட்பு மனுக்களில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி, சர்வஜனம் அதிகாரம் ஆகிய 4 கட்சிகளினதும் சுயேட்சை குழு ஒன்று உள்ளடங்களாக 5 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் நகரசபைக்கு கிடைக்கப்பெற்ற 10 வேட்பு மனுக்களில் பொதுஜன ஐக்கிய முன்னணி மற்றும் சுயேட்சை குழு உள்ளடங்களாக 2 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலருமான கனகேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான தகவலும் வெளியாக இருக்கின்றது. இதிலே மாந்தை மேற்கு பிரதேச சபையில் தான் ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்ற முக்கியமான கட்சிகள் 2 இதிலே போட்டியிலே இல்லை. அதாவது தமிழரசு கட்சியும் இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இல்லை. மூன்றாவதாக இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் இருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும். அதனூடாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் மாந்தை மேற்கில் தமிழ் தேசியம் காப்பாற்றப்படும். இல்லை என்று சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு, அதாவது அதிலே ரிசார்ட்டுக்கு தான் அந்த இடங்கள் பெருமளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரிசார்ட்டின் கைக்குள் தான் அது இருக்கும். அதை விட என்பிபி அரசாங்கத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இரண்டுமே செயலற்று கிடக்கின்ற ஒரு கட்சிகளாக இருக்கின்றது. அதனை தாண்டி அது உரிமைகளை தாண்டிய ஒரு கட்சியாக அவைகள் இருக்கின்றன. ஆகையால் இது தொடர்பாக ஒரு முடிவை இந்த கட்சிகள் இணைந்து பேசி எடுக்க வேண்டும். அதே போல ஜாழ்ப்பாணத்திலும் பல இடங்களில் பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நிராகரிக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவை வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு எனது ஆதரவு, அதாவது ஜாழ் மாநகர சபையில் தனது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கஜேந்திரகுமாருக்கு ஆதரவு அளிப்பேன் என்று அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருந்தார். ஆக இவ்வாறுதான் ஒவ்வொருவரும் முடிவுகளை அறிவிக்க வேண்டும், முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த வகையில் மன்னாரை நாங்கள் பார்த்து விட்டோம். தற்பொழுது ஜாழ்ப்பாண நிலவரத்தை பார்க்கலாம். ஜாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும், ஞானப்பிரகாசம் சுலக்சன், நரேந்திரன் கௌசலி ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வல்வெட்டித்துறை நகரசபைக்கான வேட்புமனுவில் ராமச்சந்திரன் சுரேன், யோகேஸ்வரி அருளானந்தம் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நகரசபைக்கான வேட்புமனுவில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சாவச்சேரி நகரசபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், மகாலிங்கம் சதீஷ், பெரியான் சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. காரைநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும், துரைராசா சுஜிந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சபரிமுத்து ஸ்டாலின் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும், தவம் தவநிலாவின் தாசன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள், அல்பிரட் பெஜி ராஜேஸ்வரன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளன. சாவச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் வைத்தியலிங்கம் ஜெகதாஸ் தலைமையிலான சுயேட்சை குழுவும், குணரத்னம் குகானந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும், திலீப் தீபாரஞ்சன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல இடங்களில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அதிலே பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் அதிகமாக நிராகரிக்கப்பட்ட
வேட்பு மனுக்கள் சொன்னால் அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்களாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவார்கள், தமிழ் மக்களுக்காக போராடுவார்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்த்து தமிழ் தேசிய அரசியலை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வேட்புமனு கூட தாக்கல் செய்ய தெரியாது என்பது தமிழ் மக்களுக்கு இப்போதுதான் தெரியும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.